ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 28:1. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். நீதிமான்கள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தான். ஒரு காலத்தில் நம்ம பாவிகள் தான். அவருடைய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் வந்து சேர்ந்த பிறகு அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம நீதிமான்களாக்கினார் என்று வேதத்தில் ரோமருக்கு நிருபம் 3:24 வாசிக்கிறோம். ஒரு காலத்தில் பாவிகள் தான், ஆனால் இன்றைக்கி நாம் நீதிமான்களாக வாழ்கிறோம். நீதிமான்களை ஆண்டவர் மாற்றிட்டார். சிங்கம் எப்படிப்பட்டது என்று ஒரு 7 விஷயங்களை நான் சொல்கிறேன் பாருங்கள். முதலாவது, புலம்பல் புஸ்தகத்தில் 3 10வது வசனம். புலம்பல் 3:10. மறைவிடங்களிலே தங்குகிற சிங்கமுமாய் இருக்கிறார். மறைவிடத்திலே தங்குகிற சிங்கம். இந்த சிங்கம் எப்போவுமே பப்ளிக்காக வராது. வந்தால் பட்டினியோட சாக வேண்டியது தான். அதனால் சிங்கம் மறைவான ஒரு இடத்துல இருந்து ஏதாகிலும் ஒரு மானோ அல்லது ஏதாகிலும் காட்டு விலங்குகள் வரும்போது அதுக்கு மேலே பாய்ந்து அதை கொண்டுட்டு இரையாக்கி கொள்ளும். மறைந்திருக்கிற ஒரு சுபாவம் சிங்கத்துக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நமக்கும் கூட மறைந்திருக்கிற ஒரு சுபாவம், பழக்கம் நமக்கு இருக்கணும். மறைந்திருக்கிறது என்றால் எங்கே மறைந்திருக்கிறது? மறைந்திருந்து ஜெபிக்கிற ஒரு சுபாவம், மறைந்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். எஸ் சாமி அதை என்கரேஜ் பண்ணுறாரு. மத்திய சுவிசேஷத்தில் 6:6 நீங்கள் ஒரு வீட்டுக்கு உங்களுடைய அறைக்குள்ளே போயிட்டு கதவை தாளிட்டு கொண்டு மறைவாய் ஜெபம் பண்ணுங்க. மறைவாய் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிற கர்த்தர் வெளிரங்கமாகவே உங்களுக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே கடவுள் பிள்ளைகளாக இருக்க நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மறைந்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும் என்று இயேசு சாமி சொல்கிறார். இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, வீட்டுக்குள்ளே தனிமையாக ஜெபம் பண்ணுற ஒரு பழக்கம் நமக்கு இல்லை. ஃபேமிலி ப்ரேயர் நடக்குது, ஆனால் நாமும் மறைந்திருந்து அறைக்குள்ளே போய் கதவை தாளிட்டு கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜபத்தில் தரித்திருக்கிற அந்த அனுபவம் நமக்கு இல்லை. அதனால தான் நமக்கு நிறைய நஷ்டங்கள். இங்கிலீஷில் சீக்ரெட் ப்ரேயர் அப்படின்னு அங்கே இருக்கும். சீக்ரெட்டாக ஜபம் பண்ணுறது அறைக்குள்ளே போயிட்டு. அருமையான கற்றுப்பிள்ளையே, நம்ம சீக்ரெட்டாக இருந்து ஜபம் பண்ணுற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கும் என்றால் அதனால் நிறைய நன்மைகள், நிறைய ஆசீர்வாதங்கள். நாம் கடவுள் பிள்ளைகளாய் ஸ்ட்ராங்கான விசுவாசத்தோடு வாழறதுக்கு என்ன சீக்ரெட் என்றால் சீக்ரெட் ப்ரேயர் தான். பிகாஸ் ஆஃப் சீக்ரெட் ப்ரேயர் நீங்கள் ஆண்டுடைய வல்லமையையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு அசைக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசிகளை தயாராகிடுவீங்க. அதுக்கு என்ன ரகசியம்? நீ ரகசியமாக ஜெபம் பண்ணணும். நீ ரகசியமாய் ஜெபம் பண்ணுறது தான் அதனுடைய ரகசியம். நீ ரகசியமாய் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ரகசியமாய் ஜெபம் பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு என்ன ரகசியம் என்றால் ரகசியமாக ப்ரேயர் பண்ணுறது தான் ரகசியம். நம்ம வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய மகிமைகளை பார்க்கணும் அல்லது ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் நம்ம வாழ்ந்து விசுவாசத்தில் உறுதிப்படணும். அதுக்கு என்ன ரகசியம் என்றால் நீ ரகசியமாக ஜெபம் பண்ணாதான் உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு கூட அதுதான் காரணம். நீ நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை உனக்கு ஆண்டவர் கொடுக்கணுன்னா, நீ கேட்குற நன்மைகள்லாம் உனக்கு கொடுக்கணுன்னா நீ ஆண்டவரத்தை ரகசியமாக ஜெபம் பண்ணணும். பைபிள் இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்குது. அதனால சீக்ரெட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரெங்க், சீக்ரெட் ஆஃப் யுவர் பவர், சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ், சீக்ரெட் ஆஃப் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்
சீக்ரெட் ஆஃப் குட் டெஸ்டமனி, அதாவது நற்சாட்சியோடு நீ வாழணும். கடவுளுக்காக நல்ல சாட்சியுள்ள உண்மையான கர்த்தர் பிள்ளையாக வாழணும் உங்களுக்கு ஆசை. உன்னால் முடியல, நீ தவறி போகிற, சறுக்கிற. அப்போ என்னதான் ரகசியம்? ஒரு நல்ல சாட்சியை வாழறதுக்கு என்ன ரகசியம்? ரகசியமாக ப்ரேயர் பண்ணு. தனி அறையில் நீ ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணி, எந்தெந்த விஷயத்தில் நீ ஃபெயில் ஆகிற, எந்தெந்த விஷயத்தில் உன்னால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியல, எந்தெந்த விஷயத்தில் நீ தவறி போகிற, எந்தெந்த விஷயத்தில் நீ தீர்மானம் எடுத்தும் அந்த தீர்மானத்தில் நிலைக்க முடியல, அதெல்லாம் சொல்லி மன்றாடி ரகசியமாக ஒரு ரூமுக்குள்ளே ஆண்டவரை நோக்கி கண்ணீரோட ஜெபம் பண்ணு. உனக்கு அந்த ஸ்ட்ரெங்க் தருவார், அந்த ஜெயம் தருவார். உனக்கு கர்த்தருக்காக சாட்சியாக நிற்கிறதுக்கு உனக்கு உதவி செய்வார். ஆண்டவர் தான் சொல்லியிருக்கார் அப்போஸ்தலர் நடவடிக்கையில், நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்குள்ளே இறங்குவார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் நாம் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழணும், கடவுள் பிள்ளையாக உண்மையாக உத்தமமாக வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நிறைய பேர் நம்ம ஃபெயில் ஆகிறோம். காரணம், ரகசியமாய் தனிமையில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுற வழக்கம் நமக்கு இல்லாதது தான். அதனால் சிங்கம் எப்படி சீக்ரெட்டாக இருக்கிற ஒரு சுபாவம் உள்ளதாக இருக்கிறதோ, அதை போல் நீதிமான் சிங்கத்தை போல் இருப்பான் என்று சொல்லும் பொழுது, நாமும் கூட சீக்ரெட்டாக இருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் உள்ளவங்களாக இருக்கணும். அப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம என்கரேஜ் பண்ணுகிறார். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய பவர், உன்னுடைய பலன் எல்லாமே அந்த தனியாய் சீக்ரெட்டாய் அல்லது தனி அறையில் நீ தனிமையாய் ஜெபம் பண்ணுறதுல இருக்குது என்பதை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இனிமேலாவது ஒரு தீர்மானம் எடுத்து இனிமேல் ஒரு அரை மணி நேரமாவது, குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது, ஏசாமி 1 மணி நேரமாவதுன்னாரு, ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் தனிமையில் இருந்து ஜெபம் பண்ணுற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கட்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஆசீர்வாதத்தில், எல்லா விஷயத்திலையும் அருமையான ஒரு மாற்றத்தையும் அற்புதங்களையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. ரெண்டாவதாக இந்த சிங்கத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, சிங்கம் ஒரு நாளும் பின்னிட்டு போகாதான், நெவர் டர்ன்ஸ் பேக், பின்னாடி போகவே போகாதான். அந்த வசனத்தை வாசிப்போம் பாருங்கள். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம், மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம். பின்னடைவு என்பது அதுக்கு இருக்காது. நோ செட்டிங் பேக், நோ கோயிங் பேக். சிங்கத்துக்கு அந்த சுபாவமே இல்லை. வந்துச்சுன்னா என்ன இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணும். பின்னடைவு என்பது இருக்காது, பின்னிட்டு போகாது. நீதிமான்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம சிங்கத்துக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? நாமும் கூட எந்த சூழ்நிலையிலும் பின்னிட்டு போகக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் பின்னிட்டு போகக்கூடாது. நம்ம பின்னுக்கு இழுக்கிறதுக்கு பிசாசுனுடைய காரியங்கள், சோதனைகள், ஆசாபாசங்கள் எத்தனையோ இருக்கும். அவைகள் மத்தியில் நாம் முன்னேறிக்கிட்டே போகணும். எந்த ஆசாபாசங்களினாலோ மனிதர்களுடைய மிரட்டல்களினாலோ அல்லது வாழ்க்கையில் வருகிற சோதனைகளினாலோ பின்னிட்டு போகக்கூடாது. சிங்கம் பின்னிட்டு போகவே போகாது. ஏசாமி சொல்லும்போது கூட இதுதான் சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 62வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை சொல்கிறார் பாருங்களேன். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல. அப்போது இயேசுமே தான் சொல்கிறார், ஆண்டவருக்குன்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம், ஆண்டுடைய வழியில் நடக்கிறது என்று நாம் முடிவு பண்ணிட்டோம். இந்த வழியில் போனால் தான் கடவுள் நம்மளை ஆஸ்வதிப்பார், இந்த வழியில் போனால் தான் நமக்கு நிம்மதி, வெற்றி, மோட்ச ராஜ்யம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால் தீர்மானம் எடுத்துட்டோம். இதுக்கிடையில் யார் நம்மை பின்னுக்கு இழுத்தாலும் பின்னிட்டு போகக்கூடாது.
சிங்கத்தை போல நாம் முன்னே எடுத்து வச்ச கால் பின்னே எடுத்து வைக்கக்கூடாது. அப்படியாக நம்ம போகணும். அதனால்தான் வேதம் நம்மை சிங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அதனால் நாம் சிங்கத்துக்கு ஒப்பிட்டு நம்மை சொல்லுகிற இந்த வசனத்தின்படி சிங்கத்தை போன்ற ஒரு சுபாவங்களும் சிங்கத்தை போன்ற ஒரு நேச்சரும் உள்ளவங்களாக நாம் முன்னுக்கு போகிட்டே இருக்கணும். நாம் பயந்து பின்னிட்டு போகக்கூடாது. துணிஞ்சு முன்னாடி போனால் ஆண்டவர் வழியை விளக்குவார். ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று நமக்கு உதவி செய்வார். நமக்கு எதை பார்த்து நம்ம மிரளுகிறோமோ, எதை பார்த்து நம்ம பயப்படுகிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் கிளியர் பண்ணி விட்டுருவார். நாம் பயந்துட்டு அப்படியே நின்றுட்டோன்னு சொன்னால் என்ன பண்ணலாம், போயிடலாமா, இது முடியலையே, இது இந்த மாதிரி சொல்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் நடக்குதே, இந்த மாதிரி கஷ்டம்லாம் வந்துருச்சே அப்படின்னு பின்னிட்டு போவோம்னு சொன்னால் முன்னிலைமையிலும் நம்முடைய பின்னிலைமை அதிகமான கஷ்டங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் நிறைந்ததாய் மாறிடும். ஆண்டவரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு மனசு கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகிடுச்சு ஆண்டவரே, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, முன்னேறி செல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பதற்றமாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது, நீங்கள் தான் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணால் கர்த்தர் நமக்காக எல்லாமே செய்வார். ஆமென். நமக்கு முன்பாக போயிட்டு பைபிள் என்ன சொல்லுது, கோணலானவைகளை செவ்வையாக்குவார், மேடானவைகளை சமமாக்குவார். பைபிள் இருக்குதா இல்லைங்களா? கரடு முரடானதெல்லாம் சமமாக்குவார். அப்படிலாம் பைபிள் இருக்கிறதுனால நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்துடணும். கர்த்தர் நமக்காக என்ன செய்யணுமோ எல்லாம் அருமையாக நமக்கு செய்து முடிப்பார். எல்லாம் நமக்கு நம்முடைய பாதைகளை அருமையாக ஆயத்தப்படுத்தி தருவார். நாம் பயந்துட்டோ அல்லது சந்தேகப்பட்டுட்டோ அல்லது வேறு யோசனைகள்னாலேயோ நாம் பின்னே வாங்கிட்டோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கூட நம்ம தகுதி பெற முடியாதுன்னு இயேசுவே இந்த இடத்துல சொல்கிறார். இது ரெண்டாவது விஷயம். மூணாவதாக, கர்த்தர் பிள்ளைகளாக இருக்கிற நம்மை சிங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறதுக்கு மூணாவது காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே வாசித்தோம், சிங்கம் தைரியமானது, சிங்கம் தைரியமாய் இருக்கக்கூடியது என்று நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:1 நம்ம அதை தானே வாசித்தோம். வாசிங்க. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். தைரியமாக இருக்கும் சிங்கம். அதுக்கு பயம்னாக்க என்னன்னே தெரியாது, தைரியமாக இருக்கும். அதே போல் நம்மளும் கூட எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். எதுக்கும் பயப்படக்கூடாது. வேதத்தில் பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், பயப்படாதே என்கிற வார்த்தைகள் 365 இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொன்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒன்று நமக்கு சொந்தமாக்குகிறார். எதுக்கும் பயப்பட தேவையில்லை, எதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார், அதனால் நம்ம பயப்படக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். நமக்கு பயமுண்டாகிற சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் சர்வ வல்லமையுள்ளவர். சர்வ வல்லமையுள்ளவர் என்றால் எதையும் செய்ய அவருக்கு வல்லமை இருக்கிறது. இஸ் ஆல்மைட்டி காட். அதனால் அது எதுவாக இருந்தாலும் அது அவர் சரி செய்வார். அவருடைய பிள்ளைகளுக்காக நமக்கு எதை பற்றி நம்ம பயப்படுறோமோ அதை ஆண்டவர் சரி செய்வார். அதனால் தைரியமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். ஒரு சுகவீனத்தின் மத்தியில் ஒரு சுகவீனம் வந்துருச்சுன்னா தைரியமாக இருக்கணும். கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் எது செய்தாலும் நன்மை செய்வார் அப்படின்ட்டு தைரியமாக இருக்கணும். பயணங்களில் தைரியமாக இருக்கணும், பிரச்சனைகளில் தைரியமாக இருக்கணும். பண தேவை ஏற்படும் பொழுது என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே அப்படின்னு பயந்துடக்கூடாது. ஆண்டவர் இடத்துல நம்ம தைரியமாக இருக்கணும், ஆண்டவர் இடத்துல சொல்லணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நமக்காக உயிரியை கொடுத்த தேவன் எல்லாவற்றையும் தருவார். அதனால் நாம் எந்த சூழ்நிலையிலையும் கலங்கக்கூடாது, பதட்டம் அடையக்கூடாது. தைரியமாக இருந்து வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்கணும். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலையும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாலாவதாக, கர்த்தர் பிள்ளைகளாக இருக்கிற நம்மை
சிங்கத்துக்கு ஒப்பிட்டு வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த சிங்கம் என்ன செய்யும்? ஒரு வசனத்தை வாசிங்க, அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன். நாகூம் புஸ்தகத்தில், நாகூம் பழைய ஏற்பாட்டில் நாகூம் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன்னுடைய பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாவரங்களையும் நிரப்பிற்று. சிங்கம் என்ன பண்ணுமா? தன் குட்டிகளுக்கும் தன்னுடைய பெண் சிங்கத்துக்கும் தேவையானதெல்லாம் போய் வேட்டையாடி அவைகளை தொண்டை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு இவைகளை போஷிக்கும். அதாவது இறைகளினால் தன்னுடைய அந்த கெபியை, சிங்க கெபியையே ஃபுல்லாக நிரப்பும் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ கர்த்தர் பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நம்ம குடும்பத்தில் உள்ள மனைவி பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணுகிறவங்களாக இருக்கணும். குடும்பத்துக்கு தேவையானது எதுவோ அதை நாம் ஏற்பாடு பண்ணுறவங்களாகவும் சம்பாதிக்கிறவங்களாகவும், குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்கிறவர்களாகவும் நாம் இருக்கணும். இன்றைக்கி சில பேருக்கு குடும்பத்தை பற்றி அக்கறையே இல்லை, குடும்பத்தை பற்றி அக்கறையே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படிலாம் உலகத்தில் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் பிள்ளைகள் நாம் இப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் பிள்ளைகளாக இருக்கிற நாமோ சிங்கங்களை போல இருக்கணும் என்று சொல்லும் பொழுது, குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை ஏற்பாடு பண்ணுறவங்களாக, ப்ரொவைட் பண்ணுகிறவர்களாக, சம்பாதிக்கிறவங்களாக, குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நாம் கொண்டு வருகிறவர்களாக, குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த காரியங்களை செய்கிறவர்களாக. புரியுதுங்களா? சம்பாதிக்கிறது, வாங்கிட்டு வர்றது, குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் உள்ள மனைவி பிள்ளைகளுக்காக வேலை செய்கிறது, அது அந்த சுபாவம் சிங்கத்துக்கு இருக்குது. அது நமக்கு இருக்கணும். நம்ம குடும்பத்தையே சட்டை பண்ணுறதில்லைன்னு சொன்னால், குடும்பத்தை சட்டை பண்ணுறதில்ல, பசங்க நல்லா படிக்கிறாங்களா இல்லையான்னு கவனிக்கிறதில்ல, வீட்டுக்கு வந்தால் பசங்க ஒழுங்காக இருக்கிறாங்களா இல்லை தேவையில்லாத செல்ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறாங்களா, டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்களா, சினிமா பார்த்துட்டு இருக்கிறாங்களா, அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. இப்படியே அப்படியே விட்டுட்டோன்னு சொன்னால் குடும்பத்தை கவனிக்கிறதில்ல, மனைவியை கவனிக்கிறதில்ல, அல்லது வீட்டுக்காரனை கவனிக்கிறதில்ல, ஒரு குடும்பமாகவே இல்லை, எப்படியோ இருக்குது என்றால், பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தன் குடும்பத்தை போஷிக்காதவன், தன் குடும்பத்தை கவனிக்காதவன் அவிஸ்வாசியை விட கெட்டவனாக இருக்கிறான். வர்ஸ்ட் தென் அன்பிலீவர் அப்படின்னு இருக்கும். 1 தீமோத்தி 5:8. தன் வீட்டாரை விசாரிக்கிறவனாய் இல்லாமல் இருந்தால் அவிஸ்வாசியிலும் கெட்டவனாக இருப்பான். யார்? தன் குடும்பத்தை கவனிக்காதவன், குடும்பத்து மேலே அக்கறை இல்லாதவன், பிள்ளைகள் மனைவியை அவங்கள சரியாக கவனித்து அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து அவங்கள நல்லா பராமரிக்காதவன், அவிஸ்வாசி இருக்கிறானே, ஊரான இருக்கிறானே, அவனை விட வர்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. மோசமானவனாக கெட்டவனாக இருப்பான் அப்படின்னு இருக்குது. அதனால நாம் கடவுள் பிள்ளைகளாக இருக்கிறோம், குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும். குடும்பத்தில் நல்ல ஒழுக்கமாக இருக்கிறாங்களா எல்லாரும், குடும்பத்தில் நல்ல ஒரு டிசிப்ளைனோட, கிறிஸ்டியன் டிசிப்ளைனோட நம்ம குடும்பம் இருக்குதா என்பதை பார்க்கணும். முக்கியமாக பசங்களை கவனிக்கணும். இன்றைக்கி பசங்களுக்கு நாம் சரியான விதத்தில் அவங்க வளர்க்கலைன்னாக்கா, அவங்க இன்னும் கொஞ்சம் காலத்தில் அவங்க நமக்கு பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க, யமனங்களாக இருப்பாங்க. பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க, நமக்கு யமனங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, சாப்பாடு வாங்கி கொடுத்து, கையில் காசு கொடுத்து வீட்டில் யமனங்களை வளர்த்துன்னு இருக்கிறோம். பசங்களை வளர்க்கலை. சில பேர் அவங்க பசங்களை எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவங்க பசங்க மாதிரி நடந்துக்கிறது இல்லை, வில்லனை மாதிரி நடந்துக்கிறாங்க, வில்லனை போல் நடக்கிறாங்க. கீழ்ப்படியாத பிள்ளைங்களாக இவன் ஒரு யமன் மாதிரி எனக்கு இருக்கிறான், என் வீட்டில் என் பையனே யமனாக இருக்கிறான்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது. எல்லாமே நம்ம பிள்ளைகள் நம்ம வளர்க்குறதுல இருக்குது. பசங்களை 5 வயசுக்குள்ளுங்க, அதாவது சைக்காலஜிக்கலாக அந்த சைக்காட்ரி டாக்டர் சொல்கிறது என்னென்னா, பசங்களுடைய
நல்ல பழக்கங்களும் நல்ல சுபாவங்களும் நல்ல பண்புகளும் 5 வயசுக்குள்ளேயே நீங்கள் கற்றுக் கொடுத்துடணும், ட்ரைனிங் கொடுத்துடணும். 5 வயசுலேயே அந்த பசங்களுக்கு எல்லா விதமான பண்புகளும் டிசிப்ளைன்ஸும் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு பழக்கமாயிடணும். அவங்க அப்சர்வ் பண்ணிக்கணும். அவன் வளர்ந்த பிறகு எல்லாம் கரெக்டாக ஆகிடுவான். அவன் வந்துட்டானாக்கா அதுக்கப்புறம் எல்லாம் அவனே புரிஞ்சுக்கணும், அவனே சரியாக ஆகிடுவான் அப்படின்லாம் நம்ம விட்டுறோம். பார்த்திங்களா, ரொம்ப யோசனை இல்லாத ஒரு செயல் அது. அப்படியெல்லாம் திருந்த மாட்டாங்க. நாம் தான் பிள்ளைகளுக்கு எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா படிப்புகளையும் எல்லா பண்புகளையும் சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம அதெல்லாம் கவனிக்காமல் ஸ்கூலுக்கு அனுப்புறது வர்றது. என் பையனுக்கு எத்தனை ட்ரெஸ்ஸு இருக்குது தெரியுமா, எத்தனை ஷூ இருக்குது தெரியுமா, எந்த குறையிலையா என் பையனுக்கு. அது முடிக்கட்டுமே, அவன் எப்போ அந்த +2 முடிக்கிறான்னா பார்த்து நிற்கிறேன். அது டில்லியான கூட சரி கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துடுவேன் நான். டில்லி கூட இருக்கட்டும், அது இப்போ சுவிட்சர்லாண்டு கூட இருக்கட்டும், என் பையனுக்கு நான் ஒன்றும் குறை வைக்க மாட்டேன். எவ்வளோ லட்சம் கூட ஆகட்டும், படிக்க வைக்க போகிறேன் பாருங்களேன் அப்படிலாம். அதெல்லாம் ஒரு பெருமை இல்லை. உன் பசங்களுக்கு நல்ல பண்புகளை சொல்லி கொடுத்தியா, நல்ல ஒரு ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்தியா, அதுதான் முக்கியம். நீ படிப்பை மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அவன் படிப்பில் சக்ஸஸ் ஆகிடுவான், மற்ற விஷயத்தில் ஃபெயில் ஆகிடுவான். அதனால் படிப்பை விட லைஃப்பில் அவன் சக்ஸஸ் ஆகணும். படிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் பசங்களை கவனிக்காமல், மனைவியை கவனிக்காமல், பிள்ளைங்களை கவனிக்காமல் இருக்கிறவங்க அவிஸ்வாசிகளை விட கெட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதனால் நாம் இந்த சிங்கத்தை பாருங்கள், தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வேண்டியதெல்லாம் செய்கிறது. தன்னுடைய கெபியை, அந்த சிங்க கெபியை இறையினாலே நிரப்புகிறது என்று சொல்கிறாங்க. அப்போ நம்ம கூட நம்ம குடும்பத்துக்காக எல்லாம் செய்யணும், வீட்டில் எல்லாமே இருக்கணும். அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதை போல் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் வீட்டில் எல்லாம் நீங்கள் வாங்கி போடுறது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் வந்து செய்யணும். அவங்களுக்கு நல்ல சொத்து சேர்த்து வைக்கணும். வீடு, பிளாட்டு, சொத்து, ஜுவல்ஸு, இன்சூரன்ஸு இதெல்லாம் நம்ம பசங்களுக்காக ப்ரொவைட் பண்ணணும். அதெல்லாம் நம்முடைய கடமை. பைபிள் சொல்கிறது நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். 5ஆவதாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை சிங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன என்றால், சிங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பலன் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு பைபிளில் இருக்குது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம், சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது, ஸ்ட்ராங்கானது எது என்று இங்கே வாசிக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிறோம்? இங்கே சிங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கான அனிமல் அப்படின்னு இங்கே வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நாம கூட சிங்கத்தை போல ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆரோக்கியத்திலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மைண்டிலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், விசுவாசத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பக்திலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பைபிள் சொல்லுது, அசைக்கப்படாதவர்களாகவும் உறுதி உள்ளவர்களாகவும் நாம் இருக்கணும் என்று. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தில் அசைக்கப்படாதவர்களும் உறுதியுள்ளவர்களாக நாம் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம ஒரு ஃபெய்த்தில், நம்முடைய விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், தைரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மனசில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்முடைய உடம்பு கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்தந்த நேரத்துக்கு சாப்பிடணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், சரீரமும் ஸ்ட்ராங்காக நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் கடவுளுக்காக நம்ம ஊழியம் செய்ய முடியும், குடும்பத்துக்கு நாம் ஒரு நிழலாக இருக்க முடியும். அதனால் நாம் சிங்கம் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அனிமலோ, அதே போல் நாமும் கூட நம்ம ஸ்ட்ராங்கானவங்களாக இருந்து இந்த உலக வாழ்க்கையில் நம்ம உடம்பை காத்துக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய பக்தி வாழ்க்கையிலும் ஸ்ட்ராங்காக இருந்து, விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து, வில் பவர், மைண்டு எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறபடினால நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். கர்த்தருடைய பலன் நமக்கு இருக்குது. பவுல் சொல்லுகிற போது அதுதான் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றார். அதுபோல் நம்ம பலப்படுத்துகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறாரு. அதனால் நாம் எப்போ ஜப வாழ்க்கையில் வீக் ஆகும்பொழுது, விசுவாச வாழ்க்கையில் வீக் ஆகும்போது, பக்தி வாழ்க்கையில் வீக் ஆகும்பொழுது கர்த்தருடைய பாதப்படியில் ஜபம் பண்ணால் ஆண்டவர் மறுபடியும் நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிடுவார். அல்லேலூயா.
இதுதான் ஏசாயா 40, 30, 31 வாசிக்கிறோம். கர்த்தருடைய பாதப்படியில் காத்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்கள் புதிய பலனை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு. அப்போ நம்ம கொஞ்சம் வீக் ஆகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணால் போதும், ஆண்டவர் மறுபடியும் நம்ம சார்ஜ் பண்ணிவிடுவார். செல்ஃபோனை பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி, செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுற மாதிரி நம்மளை சார்ஜ் பண்ணுவார், மறுபடியும் ஸ்ட்ராங்காக இருப்போம். அதனால் அருமையான கற்றுப்பிள்ளை, நாம் எப்பொழுதுமே ஸ்ட்ராங்கான பிலீவர்ஸாக, ஸ்ட்ராங்கான பக்தியோடு கூட நாம் வாழணும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார்.